வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். இந்த வீக்கெண்ட்ல நம்ம அனுராதா ரமணனோட சலனம் அப்படின்ற சிறுகதையை தான் பார்க்க போறோம். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சலனம், அனுராதா ரமணன். அந்த கடிதம் வந்தது முதல் ஒரு நிலையில் இல்லை வாசு. 10 அடிக்கு 10 அடியே உள்ள அறைக்குள் குட்டி போட்ட பூனை மாதிரி அலைகிறான். மறுபடியும் அந்த கடிதத்தை எடுத்து படிக்க வேண்டும் போல மனசு கிடந்து அடித்துக் கொள்கிறது. படித்து கொண்டிருக்கும் போதே சுலோ வந்துவிட்டால் சாதாரணமாய் புருஷனின் எல்லா நடவடிக்கைகளையும் கண்காணிக்கிற ரகமில்லை சுலோச்சனா. ஆனாலும் யாருகிட்ட இருந்து லெட்டர் என்று கேட்டுவிட்டால் அவனுக்கே அந்த கடிதத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லையே. இப்படியா ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் மொட்டை கடிதம் மாதிரி ஒரு பெண் லவ் லெட்டர் எழுதுவாள்? பெண் தானா, இல்லை சிநேகிதன் எவனாவது தன்னை முட்டாளாக்க இது மாதிரி எழுதியிருப்பானா? வாசு கடிதத்தை பிரித்து பார்க்கிறான். பெண்ணின் கையெழுத்துதான். குண்டு குண்டாய் வரிசையாய் கருகமணிகளை ஒரு நூலில் கோர்த்தாற் போல. ஒருவேளை யாருக்காவது போக வேண்டியது நமக்கு வந்துவிட்டதோ? கடிதத்தின் உரையை புரட்டி பார்க்கிறான். வாசுதேவன். சந்தேகம் இல்லாமல் அவனுடைய பெயர்தான். அப்படி என்னதான் விஷயம் இருந்தது அந்த கடிதத்தில்? உரை மீது அவனது பெயரை எழுதியிருந்தவள் கடிதத்தின் தொடக்கத்தில் அன்புள்ளவரே என்று மட்டுமே தொடங்கி முடிவில் பெயரையும் குறிப்பிடாமல் என்றும் உங்களுடையவள் என்று முடித்திருக்கிறாள். எழுதினவள் யாராக இருந்தால் என்ன? ரொம்ப சமத்தாக தன்னையோ அவனையோ எந்த இடத்திலும் காட்டிக்கொள்ளாமல் எழுதியிருந்தாள். இந்த கடிதம் உங்கள் கைக்கு கிடைப்பதற்குள் உங்களுக்கு திருமணமாகி இருந்தால் நான் காலம் முழுவதும் கன்னியாகவே இருக்க பிரியப்படுகிறேன். எனக்கு இந்த தண்டனை வேண்டும் தான். நீங்கள் என் மேல் தீரா காதல் கொண்டு என்னை சுற்றி சுற்றி வந்த போதெல்லாம் உங்களை வெறுத்து ஒதுக்கினேன். உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாதவள் போல நடித்தேன். கடந்த சில வருடங்களாக அதற்கான பலனை அனுபவித்து வருகிறேன். கடைசியாக ஒரு வேண்டுகோள். கடவுளின் கருணையால் தாங்கள் இன்னமும் மனமாகாதவராக இருந்தால் இந்த அப்பாவி பெண்ணை தேடி வரவும். இப்படிக்கு தங்களின் பதிலை எதிர்நோக்கும் என்றும் உங்களுடையவள். அடடா, இது என்ன இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாள்? இவள் யாராக இருக்கும்? யோசித்து பார்த்த வாசுவுக்கு கல்யாணத்துக்கு முன் தான் பல பெண்களை வெகு ஆழமாக நேசித்ததும் அவர்களை சுற்றி சுற்றி வந்ததும் நினைவுக்கு வர, அந்த பல பெண்களில் இவள் யார் என்று புரியாமல் மண்டையை உடைத்து கொள்ளாத குறையாய். அவனுக்கு கல்யாணம் ஆகி 5 வருடங்கள் முடிய போகிறதா இருக்கும். பெரிய பெண் பிரியாவுக்கே 4 வயசாகிறதே. அடுத்தவன் பிரசாத். இந்த 5 வருடங்களில் அவன் பெண்டாட்டியை தவிர வேறொருத்தியை நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை. ஸ்லோ இவன் கண்களுக்கு கடிவாளம் எதுவும் போடவில்லைதான். இருந்தாலும் அது என்னவோ தனக்கென்று ஒருத்தி வந்தவுடன் அவன் அடங்கி போய்விட்டான். இன்று அவன் சம்சாரி தன் குடும்பத்தை மட்டுமல்லாது பெண்டாட்டியின் தம்பியையும் குட்டி தங்கையையும் தாயாரையும் வேறு தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறான். சுலோவின் குடும்ப நிலைமையை உணர்ந்துதான் அவன் கல்யாணத்துக்கு சம்மதித்தான். இந்தா பாரு சுலோ, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் குடும்பம் வேற, என் குடும்பம் வேறையா? எனக்கு இது மாதிரி ஒரு அம்மாவும் தம்பியும் தங்கையும் இருந்தா நான் காப்பாற்ற மாட்டேனா? அவங்களையும் நம்ம கூடவே வந்து இருக்க சொல்லு. இப்படி அவனாகவே இழுத்து போட்டு கொண்ட சுமைகள் தான். சுலோவின் தம்பிக்கு அத்தனை சமத்து போதாது, 2ம் கெட்டான் என்று சொல்லலாம். தகப்பன் இல்லாத அவனை ஏமாற்றி பலர் அவனது சொத்துக்களை பங்கு போட்டு கொண்டனர். எஞ்சி நின்றது அவனின் அசட்டுத்தனம்தான். அசடென்றால் முழு அசடில்லை, எவரையும் சுலபத்தில் நம்பி விடுவான். ஏதோ வாசுவின் தயவில் ஒரு சாதாரண உத்தியோகம். அந்த உத்தியோகத்தில் சுய முயற்சியில் முன்னுக்கு வர வேண்டும் என்கிற ஆசையெல்லாம் கிடையாது. போட்டதை தின்றுவிட்டு போய் வருவான். பேசினால் பேசிக்கொண்டே இருப்பான், நிறுத்த தெரியாது. அம்பி, சித்த உள்ளே வா. இப்படி உள்ளே இருந்து குரல் வர வேண்டும். சுலோவுக்கு தன் கணவனிடம் நிறைய விசுவாசம். இந்த காலத்தில் பெண்டாட்டியின் குடும்பத்தையும் வைத்துக்கொண்டு எவன் காப்பாற்றுவான்? வாசுவுக்கும் சுலோவிடம் கொள்ளை பிரியம்தான். பூலோகத்திலே தன் பெண்டாட்டி மாதிரி ஒரு அழகி கிடையாது என்கிற நினைப்பும் கூட. அதுக்கென்ன, கலர் மாத்திரம் கொஞ்சம் குறைச்சல். ஆனா இப்படி இருக்கிறதாலேதான் 1-2 நகை போட்டா கூட பளிச்சுன்னு தெரியும். மனைவியிடம் இத்தனை பிரியம் கொண்டவன் ஒரு காலத்தில் புடவைகளை கண்டாலே நிலை குலைந்தான் என்றால் யாரும் நம்ப கூட மாட்டார்கள். அதெல்லாம் ஒரு கால வயசு கோளாறு. தனக்கென்று ஒருத்தி தீர்மானிக்கப்படாத வரையில் கண்ணில் பட்டவளையெல்லாம் தீவிரமாய் காதலிப்பதில் ஒரு சுகம்.
கல்லூரி நாட்களில் வீட்டிலிருந்து புறப்பட்டு கல்லூரி வாசலை மிதிக்கும் வரையில் குறைந்தது 30 பெண்களையாவது இவன் மனசார காதலித்திருப்பான். சிலரை நிமிர்ந்து பார்க்கவும் பயந்து தனது எண்ணங்களை கவிதை என்கிற பெயரில் தாள்களில் எழுதி பறக்க விட்டிருக்கிறான். இத்தனை பெண்களில் இவள் எவள்? மாலையில் ஆபீஸிலிருந்து அவன் வந்தவுடன் ஸ்லோதான் அன்றைய தபாலில் அவனுக்கு வந்த கடிதங்களை காஃபியுடன் கொண்டு வந்து தந்தாள். கடிதத்தை படித்தது முதல் என்னவோ தெரியவில்லை, சுலோவின் மேல் அசாத்திய எரிச்சல். திடீரென நெஞ்சே வெறுமையாய் போய்விட்ட மாதிரி உணர்வு. ச்சே, ஸ்லோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டோம். 2 குழந்தைகளும் போதாக்குறைக்கு அவ குடும்பத்தையும் சேர்த்து கவனிக்க வேண்டிய பொறுப்பும். இப்போ எனக்கு என்ன அப்படி வயசாயிடுச்சு? 33, 34. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? கொஞ்ச நாள் பொறுத்திருந்திருக்கலாம். ஆமா, இந்த பொண்ணு யாரு? பாவி, இத்தனை எழுதினவ தன் அட்ரஸையும் எழுத மாட்டாளோ? மெட்ராஸ் மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆபீஸ் முத்திரை இருக்கு, அது போதுமா? ஐயோ, மவுண்ட் ரோட்ல மட்டும் நான் எத்தனை பெண்களை லவ் பண்ணியிருக்கேன். காலேஜ்ல படிக்கிறப்ப எத்திராஜ் காலேஜ் உஷாவை காதலிச்சேன். ஒரு லெட்டர் கூட போட்டேன். அசப்புல பார்த்தா அந்த காலத்து சரோஜா தேவி மாதிரி இருப்பா. ஒரு நாள் அவ என்னை வாயில் வந்தபடி திட்டிவிட்டு என் லெட்டரை என் மூஞ்சி மேலேயே விட்டெறிஞ்சு விட்டு போயிட்டா. இப்ப அவளுக்கு என்ன வயசு இருக்கும்? 32 இருக்குமா? தாராளமாக இருக்கும். இத்தனை வயசுக்கும் கல்யாணமாகாமலா இருக்கும்? ஏன் இருக்காது? வந்த மாப்பிள்ளைங்களை எல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருப்பா. அப்ப இருந்த அதே அழகோட இப்பவும் இருப்பாளோ? நிச்சயமா இருப்பா. இப்ப மாத்திரம் சரோஜா தேவி அழகில்லையா என்ன? ஆபீஸ்ல கூட மிஸ் பிரேமா ஹரிஹரனை லவ் பண்ண. அவ என் தொல்லை பொறுக்க முடியாம வேற பிரான்ச்சுக்கு மாத்தல் கேட்டு வாங்கிட்டு போயிட்டா. ஸ்லோவை பெண் பார்க்கறதுக்கு முதல் நாள் வரைக்கும் டைபிஸ்ட் மாலதியே உசுருக்கு உசுரா நேசிச்சேனே. எனக்கு கல்யாணம் நிச்சயமான உடனே அவ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாளே. ஒரு வேளை அவளும் என்னை லவ் பண்ணியிருப்பாளோ? எனக்கு கல்யாணமானது அவளுக்கு தெரிஞ்சிருக்க நியாயமில்லை. இதில் யாராக இருந்தாலும் ஸ்லோவை விட பல மடங்கு உயர்த்தியாகத்தான் தோன்றியதை தவிர மட்டமாக நினைக்க மனசு வரவில்லை. படுக்கையில் படுத்தபடி மோட்டு வலையை வெறிக்கிறான். என்ன யோசனை? ஸ்லோ சமையலறையை கழுவிவிட்டு புடவை ஈரம் கூட உலராமல் அவன் அருகில் வந்து உட்கார்ந்த போது மனசுக்குள் எங்கோ வெறுப்பு தட்டுகிறது. 27 வயசுக்குள்ளேயே இது என்ன கிழவி மாதிரி, உடம்புல கிள்ளி எடுக்க சதையில்லை. சரி, அதுதான் போகட்டும். அழகாயிருக்கிறதும் இல்லாததும் நம்ம கையில இல்ல. கொஞ்சம் பவுடர் போட்டு தலையை ஒழுங்கா வாரி பின்னிட்டு இதெல்லாம் கூடவா தெரியாது ஒரு பெண்ணுக்கு? 2 குழந்தை பிறந்துட்டா வயசாயிடுமா? புருஷனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவாவது கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிப்போம். அதெல்லாம் கிடையாது. ஈரப்புடவை, வியர்வை, கால் முழுக்க பித்த வெடிப்பு. அவன் தன் மீது படிந்திருந்த ஸ்லோவின் கரத்தை மெல்ல நகர்த்தி வைக்க அவள் இது என்ன இன்றைக்கு அதிசயமாய் என்பது போல அவனை பார்த்து புன்னகையாலேயே கேட்க, தூக்கம் வருது. அவள் கேட்காமலேயே பதிலளிக்கிறான். தூக்கம் வராவிட்டாலும் தூங்குவது போல பாவனை செய்கிறான். தொண்டைக்குள் பந்தை வைத்து அடைத்தாற் போல ஒருவித இம்சை. அவசரப்பட்டுட்டோமோ? தெரியாம இந்த பந்தத்துல வசமா சிக்கிட்டோமோ? மறுநாள் முழுக்க ஸ்லோச்சனாவுடன் சரியாக பேசவில்லை. குழந்தைகளிடம் கூட எரிச்சல் படுகிறான். மாமியாரும் மைத்துனியும் தன் உயிரை வாங்குவதற்காகவே வந்தவர்கள் போல தோன்றுகிறது. மைத்துன நம்பியிடம் ஒன்றுமில்லாத அல்ப விஷயத்துக்கு போய் வாய் விட்டு கத்துகிறான். பாவம் அந்த அப்பாவிகள். திடீரென்ன இவனுக்கு என்ன நேர்ந்தது என்றே தெரியாமல் பொறி கலங்கி எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த சுலோவினால் வாசுவின் அந்த வார்த்தையை மட்டும் தாங்க முடியவில்லை. உன்னை கட்டிட்டு மாரடிக்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு. என் போராத காலம். உன்னை பெண் பார்க்க வர்றப்ப விதி என் கண்ணை மறைச்சிருச்சு. பொல பொல என அழுதே விட்டாள் சுலோ. அன்று ஆபீஸ்ல இருந்து வந்த வாசு தனது துரதிருஷ்டத்தை எண்ணி மனசுக்குள் பொறுமியபடி விட்டத்தை பார்த்து பெருமூச்செறிந்து கொண்டிருக்க அவன் பக்கம் மெல்ல நெருங்கி வருகிறான் அம்பி. என்ன கோவமா இருக்கீங்களா? இல்ல, குழு குழுன்னு இருக்க. என்ன விஷயம் சொல்லி தொலை. சட்டுன்னு சொல்ற விஷயம் இல்லை இது. நான் ரொம்ப நாளா ஒரு பொண்ணை லவ் பண்றேன். என்னது? துள்ளி நிமிருகிறான் வாசு. ரொம்ப நாளான்னா ரொம்ப வருஷமா. அவ என் பள்ளிக்கூட சிநேகிதி. நான் ஸ்கூல் படிப்போட நிறுத்திட்டேன். அவ காலேஜ்ல படிச்சு மவுண்ட் ரோட்ல ஒரு ஆபீஸ்ல டைபிஸ்டா இருக்கா. அவளுக்கு நான் ஒரு லெட்டர் கூட எழுதினேன். அம்மா, நான் எல்லாரும் வேற விலாசத்துக்கு போறோம். என் அக்கா புருஷன் கூட போய் இருக்க போறோம் அப்படின்னு. அவ பதில் எதுவும் போட மாட்டா. நான் தான் அவளை விரும்பினேனே தவிர அவளுக்கு என் மேல துளி கூட இஷ்டமில்லை.
ஆனா ம் ஆனா இத்தனை நாள் கழிச்சு என் லெட்டருக்கு அவள் பதில் போட்டிருக்காளாம். நம்ம விலாசத்துக்கு நான் பதில் போடாததால இன்னைக்கு என் ஆபீஸுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கா. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னை கூட ஒருத்தி லவ் பண்றாளேன்னு. எனக்கு மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னே தெரியலை. நீங்க தான் எப்படியாவது எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அந்த லெட்டர் அதான் எனக்கும் தெரியல, எங்க தவறிச்சோ. அப்பொழுதுதான் சுரீரென்று ஒரு விஷயம் நினைவு கூறுகிறது. அம்பியின் பெயரும் வாசுதேவன் தான். வீட்டில் செல்லமாய் அம்பி என்று கூப்பிட்டு அதுவே நிலைத்துவிட்டது. ஸ்லோ மட்டும் கல்யாணத்துக்கு முன்னால எப்பொழுதாவது வாசு என்று கூப்பிடுவாள். கணவனின் பெயரும் வாசுவாக அமைந்த பின் ஒரு நாள் கூட அவள் தன் தம்பியை பெயரிட்டு அழைத்ததே இல்லை. மேலும் இந்த அசட்டு பிள்ளையை ஒருத்தி வருஷ கணக்காக காதலித்திருப்பாள் என்பது அவனுக்கு பரம ஆச்சரியமான விஷயமாய் இருந்தது. காதலுக்கு கண்ணில்லை என்று தெரியாமலா சொன்னார்கள்? அந்த பெண்ணை பொறுத்த வரையில் இவன் மன்மதனா இருக்கலாம், யார் கண்டது? சரி, சட்டை பைக்குள் இருக்கும் லெட்டரை கொடுக்கலாமா வேண்டாமா? என்னவோ அதை எடுத்து தர கூச்சமாக இருக்கிறது அவனுக்கு. தொலைந்த கடிதம் தொலைந்ததாகவே இருக்கட்டுமே. வாசு மைத்துனனை பார்த்து அசடு வழிய சிரித்தான். நீ கவலையே படாத அம்பி, நான் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சு தரேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ். காஃபி டம்ளருடன் அங்கே வந்த ஸ்லோவை பார்த்து புன்னகைக்கிறான் வாசு. அடடா, என்ன இருந்தாலும் ஸ்லோ அழகுதான். அவன் மனசுக்குள் பழைய குரல் ஓங்கி சந்தோஷ ஆரவாரத்துடன் ஒலிக்கிறது. முற்றும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையுடன் அடுத்த வீக்கெண்ட் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.